ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ஃபைட்டர்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக சிஜிஎலாக இருக்கட்டும், சிஎஸ்எஸ்ஆலாக இருக்கட்டும், இல்லை எம்டிஎஸ்சி, இல்லை ஜிடி வரப்போகிற எல்லா எக்ஸாம்லேயும் இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2 கொஷின் கேரண்டியாக வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு இதில் கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கீங்களோ, கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் மட்டும் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க ஃபைட்டர்ஸ். அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஸோ இது ஈஸியான டாபிக் தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் இதில் நாலேஜ் இருக்கணும்ல. ஸோ இது எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்லை காசுனா என்ன, எஃபெக்ட்னா என்ன, இந்த மீனிங்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் எக்ஸாமில் போய்ட்டு டக்குன்னு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எய்மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் போட்ட போகிறது இல்லை, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அதுவும் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆஸ்பெக்டையும் நம்ம கருத்தில் கொண்டு இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபைட்டர்ஸ், நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. ஈஸியாக நான் உங்களுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ நம்ம காசு அண்டு எஃபெக்டோட மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ காசு இஸ் நத்திங் பட் காரணம் ஃபைட்டர்ஸ். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம்ல, அதுதான் காசு. ஓகேங்களா? ஸோ அந்த காரணத்தால் ஒரு விஷயம் நடக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம எஃபெக்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து. ஓகேங்களா? அப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வெள்ளம் உருவாயிடுச்சுன்னு சொல்கிறோம். அப்போ வெள்ளம் உருவாகுது பார்த்தீங்களா, அது வந்து விளைவாக இருக்குது. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதான் காரணமாக இருக்குது. ஓகேங்களா? அந்த வெள்ளம் உருவாகிறதுக்கு என்ன காரணம்? மழை பெஞ்சிட்டே இருந்தது. ஸோ அப்போ அந்த மழை பெஞ்சிட்டே இருந்த விஷயத்தை தான் நம்ம வந்து காசுன்னு சொல்கிறோம். அதனால நம்மளுக்கு என்ன விளைவாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளம் உருவாயிடுச்சு. வெள்ளம் உருவானதால நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, ஸ்கூல்ஸ் ஹாலிடே விட்டாங்க. டிரான்ஸ்போர்ட் எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதனால ஒரு ஒரு விஷயத்தால நடக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் தான். அப்போ அது நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம காசுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் தொடர்ந்து பேஞ்சிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து காசு. அண்டு அதோட ரிசல்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கூல்ஸ் ஹாலிடே, அப்புறமேட்டு டிரான்ஸ்போர்ட்லாம் பிளாக் ஆகுறது, எல்லாமே முடங்கிடும். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். த சிட்டி கவர்மெண்ட் ஆல்சோ டைரக்டட் த டெல்லி அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் டு ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் ஆன் த பார்க்கிங் ஏரியா இன் த ஸ்டேடியம் ஸோ தட் த டஸ்ட் இஸ் சப்ரஸ்ட். ஓகேங்களா? அதாவது சிட்டி கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், ஏதோ ஒரு ஸ்டேடியம், நாட் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் பார்க்கிங் ஏரியா இருக்குது. அது வந்து கான்க்ரீட் இல்லாமல் மண் தரையாக இருக்குது போல். அதில் ஏகப்பட்ட டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணி தெளிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். த டீம் இன்ஸ்பெக்டட் த ஏரியா ஆஃப் த ஸ்டேடியம் அண்ட் சிக்னிஃபிகண்ட் டஸ்ட் வாஸ் அப்சர்வ்டு விச் நீட்ஸ் டு பி அட்ரஸ்டு ஆன் அன் அர்ஜென்ட் பேசிஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ், இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம ரீட் பண்ணும்போதே தெரியுது, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் காரணமாக இருக்கும், காசாக இருக்கும். ஏன்னா ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்கு, போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டஸ்ட் ஃபார்ம் ஆகுது, அவங்க மேலே படியுது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜி ஆகுது, இன்ஃபெக்ஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை இது அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் போட்டு இதை வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோட விளைவாக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தில் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற இடத்துல தண்ணி தெளிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் காசாக இருக்கும். தென் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் அதோட விளைவு, எஃபெக்ட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின். நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் அது காசாக இருக்கா, இல்லை எஃபெக்டாக இருக்கான்ட்டு. ஓகேங்களா? சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த செகண்ட் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். டைரெக்டாக ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டெரரிசம் கண்டினியூஸ் டு டிஸ்ரப்ட் அவர் சொசைட்டிஸ் அண்டு அண்டர்மைன் அவர் டெவலப்மெண்ட் எண்டவரஸ். ஓகேங்களா? ஸோ டெரரிஸ்டம் வந்து கண்டினியூஸாக நம்மளுடைய வளர்ச்சியோ நம்மளுடைய சொசைட்டியோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1ல் சொல்கிறாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 2 போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். த ஒன்லி வே டு ஃபைட் திஸ் ஸ்கர்ஜ் இஸ் டு ஸ்ட்ரென்தன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் வித்தவுட் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் டவுட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணால் நம்ம டேரெக்டாக வந்து அதை ஆப்போசிட்டாக நம்ம எதிர்த்து தான் போராடணும். அதில் 2 மைண்டடாக இருக்கிறது எடுத்து டேரெக்டாக போராடணுன்ற மாதிரி தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா காசாக இருக்குது. அதன் காரணமாக செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் காசு, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் எஃபெக்ட். எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் இங்கே கேட்டிருக்குது. தென் வி மூவ் ஆன் டு தேர்ட் கொஷின்.
இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சோஷியல் மீடியா இன்க்ரீசஸ் டைவர்ஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ டைவர்ஸ்னா டிவோர்ஸ் அதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த டைவர்ஸ்னஸ் வந்து பன்முகத்தன்மைன்னு சொல்லுவோம்ல. அதாவது எல்லாமே பிரிஞ்சு இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தில் ஒன்றா சேர்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா, ஒற்றுமையில், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? தென் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இன் த வேர்ல்டு இஸ் இன் சோஷியல் மீடியா. ஓகேங்களா? ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே சோஷியல் மீடியா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லாஜிக்காக தானே இருக்குது. விச் மீன்ஸ் என்ன சொல்கிறது, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காசாக இருக்குது ஃபார் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் த காசு அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் த அதோட விளைவு எஃபெக்ட். அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 4th கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் 1 ரீட் பண்ணுங்கள். சோஷியல் ஒர்க்கர்ஸ் அண்ட் மீடியா ஆர் கான்ஸ்டன்ட்லி கிரியேட்டிங் எ அவேர்னஸ் அண்டு ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு ரிடியூஸ் ஏர் பொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ சோஷியல் மீடியாவும் அண்டு சோஷியல் ஒர்க்கர்ஸும் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. எதனாலனா ஏர் பொல்யூஷன் வந்து குறைக்கிறதுக்கு. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதை பண்ணுங்க, அப்போ தான் ஏர் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும்ட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். பீப்புள் ஹாவ் ஸ்டார்டட் டு யூஸ் மோர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். நம்மளுக்கு இப்போ பார்த்தாலே தெரியுது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் வந்து நம்மளுக்கு எஃபெக்டாக இருக்குன்ட்டு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அதோட காரணமாக இருக்குது, காசாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியாலையும் சோஷியல் ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனால பீப்புள் வந்து பொதுமக்கள் வந்து அதுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, பொல்யூஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பொல்யூஷன் வந்து குறையத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் காசு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எஃபெக்ட். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைடர்ஸ். ஆப்ஷன் 2 எஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். நீங்கள் காம்ப்ளிகேட்டான வேர்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. இவங்க சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. படித்த உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். தென் வி மூவ் ஆன் டு 5th கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷின் பாருங்கள், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் 1, த வெஜிடபிள் ப்ரைஸ் இன் த லோக்கல் மார்க்கெட் ஹாவ் இன்க்ரீஸ்டு மேனிஃபோல்டு டூரிங் த பாஸ்ட் ஃபியூ டேஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வெஜிடபிள் ப்ரைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது வந்து காசாக இருக்க வாய்ப்பு இல்லை, எஃபெக்ட் தான். பிகாஸ் வெஜிடபிள் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நம்மளுக்கு கேட்க தோணுதுல. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கு ரீசனாக இருக்கும் ஃபைட்டர்ஸ். பிகாஸ் இன்சென்ட் ரெயின்ஸ் ஹாவ் கிரியேட்டட் ஃப்ளட் லைக் அ சுச்சுவேஷன் இன் மோஸ்ட் ரூரல் பார்ட் ஆஃப் த ஸ்டேட். ஓகேங்களா? ஸோ தொடர் மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெள்ளம் உருவாயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மொத்த ஏரியாவும் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய காய்கறிலாம் போய் சேராமல் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற காய்கறிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகுது பிகாஸ் ஆஃப் த டிமாண்ட். ஸோ வரத்து கம்மியாயிடுச்சு. அப்போ இருக்கிற பொருளோட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. எனக்கு வேணும் எல்லாரும் கேட்பாங்க. இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அதோட எஃபெக்ட். அப்போ ஃபைட்டர்ஸ் ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? இப்போ நம்ம 6th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஸ்ட்ரீமிங் நேஷன்ஸ் வைட் அண்ட் பீப்புள் ஆர் சஃபரிங் இன் ஏ நம்பர் ஆஃப் வேஸ். ஓகேங்களா? ஸோ தண்ணி பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் ஒரு பெரும் தலைவலியாக இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் 1 சொல்கிறாங்க. தென் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள் ஃபிட்டர்ஸ். த வில்லேஜ் ஆஃப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் ஹாவ் பிகம் வெரி காஷியஸ் அண்ட் ஹாவ் வெல் மெயின்டைன்டு த ட்ரெடிஷ்னல் வேஸ் டு கன்சர்விங் த வாட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபிட்டர்ஸ் இப்போ இது ரெண்டாவது ரீதி நம்மளுக்கு எஃபெக்ட் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்கிறாங்க, வறட்சி வந்து அதிகமாகிடுச்சு, தண்ணி பற்றாக்குறையினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதன் விளைவாக தான் பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து முன்னாடியே ப்ரிகாஷன்ஸாக எடுத்து, குஜராத்தும் ராஜஸ்தானும் ஓகேங்களா? ஸோ நீர்நிலைகள்லாம் நம்ம பராமரித்து வச்சுப்போம், அப்போ தான் தண்ணி வந்து நம்மளுக்கு சேமிக்க முடியுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்போ விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 தான் வந்து காசு, அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எஃபெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? சூப்பர். தென் 7th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் எஜுகேஷன் ஹேஸ் பீன் மேட் ஃப்ரீ ஃபார் சில்ட்ரன் ஆஃப் 4 ஃபேமிலிஸ். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே எஜுகேஷன் கற்றுக்கலாம்.
ஓகே, அந்த குழந்தைங்களாம் ஃப்ரீ எஜுகேஷன் கற்றுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. லிட்ரஸி ரேஸ் அமாங் த புவர் இஸ் ஸ்டெடிலி க்ரோயிங். ஸோ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே தெரியுது ஃபைட்டு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் தான். பிகாஸ் அதன் காரணமாக தானே இது நடக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா காசாக இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீயாக நம்மளுக்கு எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுனால லிட்ரஸி ரேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து காசு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ வந்து காசு ஆப்ஷன் 2வா? எஸ், ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு சூப்பராக புரியும்னு நினைக்கிறேன். தென் வி மூவ் ஆன் டு 8th கொஷின். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள். த லைஃப் டுடே இஸ் ஃபாஸ்ட் டிமாண்டிங் அண்ட் ஃபுல் ஆஃப் வெரைட்டிஸ் இன் ஆல் எக்ஸ்பெக்ட் விச் அட் டைம்ஸ் டு லீட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன். அதாவது இப்போ இருக்கிற காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான காலம்னு சொல்கிறாங்க. இந்த உலகமே எடுத்துக்கங்க. இதில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாங்க. தென் வி மூவ் ஆன் டு ஸ்டேட்மெண்ட் 2. இதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நம்பர் ஆஃப் சூசைட் கேசஸ் அமாங் த டீனேஜர்ஸ் இஸ் ஆன் இன்க்ரீஸ். ஸோ டீனேஜர்ஸுக்கு மத்தியில் இந்த சூசைட் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதனால் இன்க்ரீஸ் ஆகுது? ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால, ஃபெயிலியர்ஸு, டிப்ரெஷனு, ஆன்டிசிபேஷனு, இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல. அப்போ ஸ்டேட்மெண்ட்டு 2 பார்த்தீங்கன்னா எஃபெக்டாக இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமாக இருக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஈஸியாக உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 காசு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஷின் இந்த கொஷின். தென் வி மூவ் ஆன் டு 9th கொஷின் ஃபைட்டர்ஸ். இதுலேயும் பாருங்கள் சூப்பரான கொஷின் இதுவும். த ப்ரைஸஸ் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ட்ராப்டு மார்ஜினலி லாஸ்ட் மந்த். ஓகேங்களா? ஸோ பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு லாஸ்ட் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ குறைஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இது எஃபெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட் படிக்கும் போதே தெரியுது. அப்போ இதுக்கான காரணம் நம்ம தேடணும். ஓகேங்களா? ஸோ காசு நம்ம தேடணும். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் காசாக இருக்குதானு இல்லைன்னு பாருங்கள். த ஸ்டேட் கவர்மெண்ட் ரிடியூஸ்டு த டேக்ஸஸ் ஆன் பெட்ரோலியம் ப்ராடக்ட் லாஸ்ட் மந்த். ஸோ லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஆஃப் த பெட்ரோலியம் வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காசாக இருக்குது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து அதோட எஃபெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஷின், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 காசு எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? சூப்பர். ஸோ இட் இஸ் இந்த 10th கொஷின் நீங்கள் தான் ஆன்சர் பண்ணோம். பிகாஸ் 9 கொஷின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th கொஷின் ரொம்பவே ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த கஷ்டமாக இருக்காது. ஸோ 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன், அது என்னன்ட்டு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இட் இஸ் அவ்வளோதான். இந்த டாபிக் பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் இப்போ புதுசாக கேள்வி கேட்குறாங்களே, டைம் அதிகமாக எடுக்குது எக்ஸாம் ஆல், இல்லை ரொம்ப ப்ரெஷர் ஆகுது, ஏற்கனவே நான் 25 இங்கிலீஷ் வேறு சால்வ் பண்ணணும், மேக்ஸ் வேறு சால்வ் பண்ணணும், இதில் ரீசனிங்லேயும் இந்தமாரி கொஷன்லாம் கேட்டு நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரிலாம் நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. கொஷின்ஸை நீங்கள் வந்து இப்போ புதுசாக கேட்குறாங்க, அது கரெக்டாக தான். பிகாஸ் இதெல்லாம் CBT 2ல் ஓகேங்களா கேட்ட அந்த கொஷின்ஸில் CBT 1க்கு தள்ளி விட்டாங்க. பிகாஸ் இங்கேயே ஃபில்டர் பண்ணணும் நிறைய பேர் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்க எல்லா எக்ஸாம் சென்டர்லேயும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ரெகுலராக கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு அந்த டாப்பிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கீங்களோ நீங்கள், ஓகேங்களா, அப்போ மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஃபேர்னஸ் போகும். ஸோ எக்ஸாமில் போயிட்டு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தவரை ரீசனிங்காக நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்க தான் ஃபைட்டர்ஸ் பிளான் பண்ணணும். அதேமாதிரி நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக அது உங்களுக்கு மேக்ஸுக்கோ இங்கிலீஷ்க்கோ ஜிகேக்கும் சால்வ் பண்ணால் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.